You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை சுகத்தோடு பெலனோடு ஜீவனோடு நாம் இருக்க, அவர் வார்த்தைகளை கேட்க இந்த அருமையான தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவோடு பேசுவோம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக மீண்டும் இதோ ஒரு வார்த்தை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரைக்கும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. அதில் என்ன விஷயம்னா, இதற்கு முன்பு ஒரு செய்தி கொடுத்தேன். கவலைப்படாதீங்க, கவலைப்படுவதினால் உங்களுக்கு தான் பிரச்சனை. அநேக நஷ்டத்தை நீங்கள் அடைய முடியும். வாழ வேண்டிய நீங்கள் வளமற்று போகிற நிலை, வலிமையை இழந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கு என்றெல்லாம் பல வார்த்தைகளை கொண்டு நாம் தியானித்தோம். அப்போ என்ன, இந்த வார்த்தையில் உங்களுக்கு சொல்கிறது, கவலையை விட்டுருங்க, கர்த்தரை தேடுங்க. அவ்வளோதான். கவலையை விட்டு விடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவர் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லி வருகிறார். தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை சொல்லி வருகிறார். 25 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடிப்போம் என்று சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் இருக்கிறது. உடுத்துதல், குடித்தல், உண்ணுதல், இதை குறித்த கவலை, இதுக்கு தான் பிரயாசம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதைவிட எல்லாவற்றை விட விசேஷமான காரியம் இருக்கிறது என்பதாக சுட்டி காட்டுகிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஆகாயத்தின் பட்சிகளை பாருங்களேன். ஆகாயத்தில் பட்சிகள் பறக்கிறது, அதை பாருங்க. அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா, உங்கள் தகப்பன். எந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை பற்றி. உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அதனால தான் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். மற்ற பறவையை காட்டிலும், உலகத்தில் உள்ள மற்றதை பார்க்கிலும் மனிதன் விசேஷமானவன். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால என்னத்தை உங்களால் சாதிக்க முடியும் என்பது தான் அவருடைய கேள்வி. நீங்கள் கவலைப்படுறீங்களே, எவ்வளவு சொன்னாலும் அதை விட்டு வெளியே வர முடியாமல், ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி மாறுகிறது. குடும்ப சூழ்நிலை, சரீர சூழ்நிலை, மனதின் சூழ்நிலை, வாழ்க்கையின் சூழ்நிலை, நம்ம கடந்து போகிற பாதையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அது போராட்டத்தை, அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆகவே கவலையை விட்டு வெளியே வர முடியாமல் தள்ளாடுகிற சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆகாயத்து பட்சிகளை பார்க்குறீங்களே, அது மட்டும் இல்லை, காட்டு புஷ்பங்களை கூட யோசித்து பாருங்க. காட்டில் வளருகிற பூக்களை கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது என்ன, எப்படி வளருதுன்னு. அது ஒன்றும் பிரயாசப்படலை. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாவாகிய சாலமோன், அவன் கூட இதை போல இவ்வளவு அழகாய், பார்வைக்கு அவ்வளவு அழகாக அவன் உடுத்தியதில்லை. காட்டு புஷ்பத்தின் தோற்றங்கள் அவ்வளவு அழகாய் இருக்கிறது. அதனால் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. அப்போ விசுவாசம் ஏன் இல்லை உங்களுக்கு? ஆண்டவர் கேட்குறார், என்ன தேவன்னு சொல்கிறீங்க தானே, என்ன ஆண்டவர்னு சொல்கிறீங்களே,
அப்போ ஏன் உங்களுக்கு இந்த அற்ப விசுவாசம் வந்தது? விசுவாசம் இல்லாமல் ஏன் உங்களுக்கு போயிடுச்சு? கிறிஸ்தவங்கன்னு பேரை வைத்து கொண்டு வேதத்தை படித்து கொண்டு அப்போ ஏன் சூழ்நிலைகளை பார்த்து மற்றவர்களை பார்த்து கவலைக்கு இடம் கொடுத்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? அதெல்லாம் கூட நாளைக்கு இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களை விட்டுருவாரா? தேவன் உங்களை விட்டு விடுவாரா? அவரே இந்த காரியத்தை அவ்வளோ விளக்கமாக சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வீணாக கவலைப்பட வேண்டாம். ஆரம்பத்தில் ஒருவேளை உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை படிக்க தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலையின் தன்மை தடுமாற்றத்தின் தன்மையை அகற்றிவிடுங்கள் என்பதற்காக தான் ஆண்டவர் வரிசையாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. இவைகளை மற்றவங்க தேடுறாங்க. தெய்வீக நம்பிக்கை இல்லாதவங்க அவர்கள் கவனமெல்லாம் அதை தான் சார்ந்திருக்கு. தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அறியாதவங்களுக்கு இந்த எண்ணம் அதான் அவங்க அதிலேயே போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இது எல்லாம் என் பிள்ளைகளே, என் வார்த்தையை கேட்குறீங்களே, என் போதனையை கேட்பதற்கெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? உங்கள் பரமபிதா எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பன், அவருடைய பிள்ளைங்க நீங்கள். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லா காரியம் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? யாரோ பொறுப்பற்று இருக்கிறவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லா தகப்பனுக்கும் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதற்காக அவங்க பிரயாசப்படுறாங்க. இங்கே நம்முடைய பரலோக தகப்பன் சொல்லுகிறார், பரலோக தகப்பன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன? கவலையை விட்டுருங்க, கர்த்தரை பிடிச்சிங்க. கவலையை விட்டுருங்க, ஆண்டவரை தேடுங்க. தேடினால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அதை அப்படியே நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? ஆண்டவர் வார்த்தையை பிடித்து கொள்ளுவீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் விடுதலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். பொய் சொல்லாத தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து காத்து கொள்ளுவார். வார்த்தையில் நில்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.